Hello everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். மை நேம் இஸ் விக்னேஷ். நம்ம வந்து ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டென்ஷியல் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் டைப்போல் வச்சு இதோட ரிலேஷன் என்னன்றலாம் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸஸ் எப்பவும் போல் ரிவிஷன் பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லெசனோட ஸ்டார்டிங் வந்தோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். ஓகே, அதில் வந்து என்ன பார்த்தோன்னா சார்ஜஸோட ப்ராப்பர்ட்டியில் எப்படி வந்து சார்ஜ் வந்து எப்படி இருக்க போகுது, பொட்டென்ஷியல் வந்து எப்படி வந்து கன்சர்வேட்டிவ் நேச்சராக இருக்க போகுதுங்கிறத வந்து பார்த்தோம். ஓகே, வி saw நியூமரிக்கல் பேஸ்ட் ஆன் தட். ஓகே, நியூமரிக்கலில் டெரிவேஷன் பேஸ்ட் ஆன் தட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பார்த்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி வி saw டெரிவேஷன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க் டன் பார்த்தோம். அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தோம். அது வந்து E.dRன்ட்டு வரும். அதுக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டு பார்த்தோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்னது. ஓகே, வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் அதோட ஃபார்முலா. ஓகே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தோம். இன்ஃபினிட்டியிலேருந்து டு த பாயிண்ட் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்தீங்க, நெகட்டிவ் ஒர்க் டன் கொடுத்தீங்கன்றதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதோட ஃபார்முலா என்ன, மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் E.dr. ஓகே, இன்றைக்கி இதோட அப்ளிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். விபி மைனஸ் வி இன்னொரு பாயிண்ட் எடுத்தோம்னா விக்யூ வரும்ல. 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்த்தோம். 2 பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இன்ஃபினிட்டியிலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் சார்ஜை கொண்டு வந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அப்போ இதுக்கு வந்து what will be the electrostatic potential energy. ஓகே, அந்த ஃபார்மில் ஞாபகம் இருக்கா, யூன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா யூ which is KQ0 divided by R. ஓகே, and this U electrostatic potential energy is nothing but your work done. ஓகே, இது வந்து உங்கள் சார்ஜ் மேலே, இந்த 2 சார்ஜ் மேலே எவ்வளோ ஒர்க் டன் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஈக்குவல் தான் இது. ஓகே, ஸோ we can say work done equal to electrostatic potential energy U which is equal to KQ0 by R. ஓகே, அப்புறம் இந்த ஈக்குவேஷனே வந்து நம்ம ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஆக்சுவலாக இப்படி தான் விளையாடுவாங்க. QQ0 டிவைடட் பை R இருக்குல்ல, இந்த KQ டிவைடட் பை R என்னது, ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். KQ டிவைடட் பை R is nothing but your potential. Okay, so we can write U equal to V into what, Q, V into Q. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரிலேஷன் ஃபார் யூர் காம்படேட்டிவ் எக்ஸாம். இதில் என்ன ஆயிடுச்சு, உங்களோட எனர்ஜி, உங்களோட பொட்டென்ஷியல் அண்ட் உங்களோட சார்ஜ், இது மூணுத்துக்கான ரிலேஷன். இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நேற்று கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சோர்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், ஜென்ரல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, மைனஸ் ஆஃப் E.dRன்னு தெரியும். ஓகே, அது ஒரு பாயிண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா V ஈக்குவல் டு KQ by Rன்னு டிரைவ் பண்ணும். சரியா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், V ஈக்குவல் டு KQ by R. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டைப்போலாக இருந்துச்சுன்னா வாட் வில் பி த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், V ஈக்குவல் டு KP cos theta divided by R. Okay, so all these were seen in the last class. Okay, இன்றைக்கி வந்து பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் என்ன. நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன் Q. ஓகே, அண்ட் ஐம் கன்சிடரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது Qக்கு, இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். கரெக்டாக நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகே, ஐ எம் அஸ்யூமிங் எ சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு வெளியே இன்னொரு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். ஓகே, let point A and B be in the inner surface and point P and Q be the outer surface. சரியா, இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R1, இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R2. ஓகே, now what is potential surface?
ஓகே, அதோட நேமில் படித்தாலே நமக்கு தெரியுது. ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸாக என்ன? ஈக்வினா ஈக்குவல், பொட்டென்ஷியல்னா பொட்டென்ஷியல், ஈக்குவல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு சர்ஃபேஸில் if at every point you have a constant potential, then that surface is known as equipotential surface. நல்லா கவனிங்க, a surface at which potential is constant. ஓகே, ஒரு சர்ஃபேஸ் அதில் எல்லா பொட்டென்ஷியலும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா it is known as equipotential surface. ஓகே, அப்போ can I call this surface as a equipotential surface? why? because இந்த பாயிண்ட் A எடுத்துக்கோங்க, பாயிண்ட் Aயில் பொட்டென்ஷியல் என்னது? பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்ன? KQ by R1. கரெக்டாக, பாயிண்ட் Aயில் KQ by R1. ஓகே, சிமிலர்லி பாயிண்ட் Bயில் சேம் டிஸ்டன்ஸ் R1 அண்ட் சேம் சார்ஜ் தான் இருக்குது. ஓகே, ஸோ KQ by R1. அப்போ என்ன ஆகிடுச்சு? பொட்டென்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் ஆஃப் திஸ் பாயிண்ட். அதே மாதிரி பொட்டென்ஷியல் அட் எவ்ரி பாயிண்ட் வில் பி ஈக்குவல். ஓகே, ஐ கேன் சே தட் திஸ் சர்ஃபேஸ் இஸ் அ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, சிமிலர்லி நம்ம வந்து P and Q பார்த்தோம்னா பாயிண்ட் P அண்ட் பாயிண்ட் Q. பாயிண்ட் Pயில் KQ by R2, பாயிண்ட் Qவில் KQ by R2. ஓகே, இந்த ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு? ஈக்குவல் தான், ஈக்குவல் வேல்யூ, பிகாஸ் R2 வில் நாட் சேஞ்ச், Qவோட வேல்யூ வில் நாட் சேஞ்ச், அண்ட் K இஸ் அ கான்ஸ்டன்ட், ஆப்வியஸ்லி இட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். புரியுதா? ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் என்னென்னு ஃபீல் ஆகுது உங்களுக்கு? கரெக்டாக? நவ் இப்போ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இந்த ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுது? வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஜஸ்ட் taking this, let us consider this equation. ஓகே, இந்த ஈக்குவேஷன், இந்த ரெண்டு டேர்ம் கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு வந்து VA minus VB வேணும். ஓகே, in order to find the direction நான் என்ன பண்ணுறேன்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் at A and B கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுது? VA minus VB equal to பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன? VA minus VB equal to minus integral of E dot dr. நம்ம பார்த்தோம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் at 2 பாயிண்ட் என்னது? மைனஸ் AB, ஓகே, E டாட் dr வெக்டாரில் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த கேஸில் VAவோட வேல்யூவும் VBயோட வேல்யூவும் சேம், கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஸோ கேன் ஐ ரைட் திஸ் ஆஸ் 0? ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் இன்டெக்ரல் B to A E டாட் dr நான் என்ன பண்ணிட்டேன்? காம்பனண்ட்டாக எழுதிட்டேன். E டாட் dr cos θன்னு எழுதிட்டேன். E வெக்டார் டாட் D வெக்டார் இருக்கிறத நான் மேக்னிடியூட் வேணுன்றதுனால E டாட் dr cos θன்னு எழுதிட்டேன். ஓகே, நவ் சி, இப்போ பேசிக் தான். இந்த ஃபுல் டேர்ம் வந்து 0 ஆகணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் நாட் பி ஈக்குவல் டு 0. வை? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஒரு சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் நாட் பி ஈக்குவல் டு 0. dr 0வாக இருக்குமா? dr கண்டிப்பாக 0வாக இருக்கா? டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கா? ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதே ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் cos θ, ஓகே, cos θ தான் 0வாக சான்ஸ் இருக்குது. ஓகே, cos θ 0 ஆனால் மட்டும்தான் இந்த ஃபுல் டேர்மும் 0 இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ வி நோ தட் cos θ ஷுட் பி ஈக்குவல் டு 0. அண்ட் cos θ எப்போ 0வாக இருக்கும்? cos θ இஸ் 0 only when θ equal to 90 degree. So this is what a wonderful derivation. So θ equal to 90 degree, அதாவது உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட வேல்யூ வந்து ஷுட் பி 90 டிகிரி. அப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். கரெக்ட்? டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணுது. உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எடுத்திருக்கீங்க? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போகுது. கரெக்ட்? ஸோ இதுவும் வந்து 90 டிகிரி. அதனால் உங்கள் ஃபீல்டு எப்படி இருக்கும்? உங்களோட ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? 90 டிகிரி டுவர்ட்ஸ் த ஃபீல்டு. அப்போ இப்படி இருக்கும் உங்கள் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் வந்து. இட் வில் பி லைக் திஸ், இன் திஸ் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சி, இது ஒரு சார்ஜ். ஓகே, ஐ எம் மூவிங் in this direction. My electric field and displacement is in this direction. அப்போ உங்கள் ஈக்விபொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்? perpendicular to this surface.
இப்படி இருக்கும் என் equipotential surface. Okay, so this will be my equipotential surface. புரியுதா? Understood? So this is all about what? Equipotential surface. Clear? ஸோ இதை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் வரும். சரியா? இந்த டெரிவேஷனை இன்றைக்கி இந்த டெரிவேஷனாக இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஒரு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டெரிவேஷன். ஓகே, இந்த ரெண்டு டெரிவேஷனுமே உங்கள் என்சிஆர்டியில் they have messed up with it. Okay, NCERT பார்த்து படிச்சிங்கன்னா you won't get anything. Okay, என்னோட டெரிவேஷன் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா you will get full marks. ஓகே, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபாலோ மை ஸ்டெப்ஸ், you will get full marks. அதே மாதிரி வந்து நம்ம NCERT கவர் பண்ணியே தான் தீர்றோம். ஓகே, we are covering all the NCERT part. அதையும் தாண்டி உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇலலாம் கேவிபிஓ இதிலலாம் என்னென்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, ஓகே, we are also covering that. ஓகே, டெஃபினெட்லி நீட் அண்ட் ஜேஇயில் இருக்க ஃபுல் டாபிக்ஸ் இல்லைனாட்டியும் இதில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூசிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, டெஃபினெட்லி உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகே, வாட் யூ ஷுட் டூ இஸ் யூ ஜஸ்ட் பிலீவ் இன் மீ. ஓகே, அண்ட் ரைட் ப்ராப்பர் நோட்ஸ். ஓகே, என்னோடய டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் கான்செப்ட்ஸ் ஆர் த சேம். ஓகே, எல்லா கான்செப்டும் சேம் தான். டெரிவேஷன் உங்கள் புக்கில் வேறு மாதிரி இருக்கும், நான் வேறு மாதிரி நடத்திட்டுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள், கான்செப்சுவலாக இருக்கும், அண்ட் யூ கேன் ஈஸிலி எக்ஸ்பிளைன் தட் டு த இன்விஜிலேட்டர். ஓகே, ஸோ இன்னும் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. அண்ட் லேட்டர் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த வீடியோ. ஓகே, என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் டேக் அவுட் த கொஷின்ஸ். ஓகே, ஜஸ்ட் டேக் அவுட் த கொஷின்ஸ் அண்ட் ஸ்டார்ட் சால்விங் த கொஷின்ஸ். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து 1 minute ஸ்டார்ட் சால்விங் த கொஷின்ஸ், அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம்னு தெரியும். ஓகே, வீடியோட லென்த் வந்து 20-30 minutes தான் இருக்குது. ஓகே, பட் it has a lot of information in it. Okay, இந்த chapter, இந்த first chapter and second chapter is generally full of derivation and simple numericals தான். கரெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு just try to solve the previous year questions. Okay, you will definitely understand what are all we have covered. Okay, so with this இந்த equipotential surface concept over இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன நியூமரிக்கல்ஸ் இருக்குது. நியூமரிக்கல்ஸ் சொல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திருக்கேன். ஐ எம் கன்சிடரிங் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் y டைரக்ஷன். ஓகே, என் கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிக்டேட் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து கொஷின் அப்படியே பார்ட் பை பார்ட்டாக படிக்கிறது பிடிக்காது. just listen to my words carefully. Okay, I am considering a electric field, uniform electric field in the direction of y direction. Okay, y direction நான் electric field கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து y டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஐ எம் டேக்கிங் 3 சார்ஜஸ். ஓகே, 3 சார்ஜஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, லெட் த சார்ஜ் பி A, C and B. ஓகே, A, C and B தான் என்னோட 3 சார்ஜஸ். ஓகே, ஏயோட டைரக்ஷன் வந்து 0,0. ஓகே, பாயிண்ட் A வந்து 0,0, B வந்து 2,0, C வந்து 0,2. இது 3 சார்ஜ் இருக்குது. ஓகே, வாட் வில் பி த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? ஓகே, வாட் வில் பி த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? what will be the potential relation between the point? ஓகே, இந்த 3 பாயிண்ட்டுக்கும் எப்படி வந்து பொட்டென்ஷியல் இருக்க போகுது, வாட் வில் பி த ரிலேஷன்? அதாவது என்ன கேட்குறேன்னா, இது மூணுத்தில் எது வந்து இருக்கலே பெருசு? ஓகே, which will have highest potential energy and which will have lowest potential. Okay, this is my question, not potential energy, which will have highest potential and which will have lowest potential. Okay, this is my question. ஸோ எப்படி இதுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க? ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 minutes வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். see, இந்த இடத்துல என்ன சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, அண்ட் என்னோடய ஒரு சார்ஜ் 0,0 இருக்குது, ஒரு சார்ஜ் வந்து 0,2 இருக்குது, இன்னொரு சார்ஜ் வந்து 2,0 இருக்குது. ஓகே, நான் 2,0 இருக்குது, 0,2 என்ன பாயிண்ட் 2,0. ஓகே, அண்ட் 0,0 வந்து ஓகே. சி ஹியர், என்னோட ஏ சார்ஜ் இங்கே இருக்குது, பி சார்ஜ் இங்கே இருக்குது, சி சார்ஜ் இங்கே இருக்குது.
Okay, so which will have highest potential, which will have lowest potential னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். வாய்? பிகாஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சா நீங்கள் ரெண்டு சார்ஜ் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டைரக்ஷன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, மை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ என்னோடய ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்டாக? இட் ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். am I right or wrong? அப்போ என்னோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வில் பி லைங் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்ட்? உங்கள் ஸ்க்ரீனை நோக்கி இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து வந்துட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ என்னோடய பாயிண்ட் இங்கே இருக்குது. பாயிண்ட் சி இஸ் ஹியர் and point A is here. Point A and point C is here. Okay, it is lying in what? In the equipotential surface. Okay, upper can I say VA will be equal to VB? I mean VA will be equal to VC. Why? Because they are lying in the equipotential surface. Upper in the rendu point வந்து we can say they are equal. Potential at these 2 points will be equal. So now the question is, VC ஓட வேல்யூ, அதாவது பொட்டென்ஷியல் அட் C வில் பி ஹையரா இல்லை பொட்டென்ஷியல் அட் VA ஆர் VC வில் பி ஹையர்? எது வந்து அதிகமாக இருக்கும்? இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். VA ஈக்குவல் டு VCன்னு சொல்லியாச்சு. கரெக்ட்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, VA ஈக்குவல் டு VC கிரேட்டர் தென் VBயா இல்லை லெஸ் தென் VBயா? அது எப்படி சொல்வீங்க? சி, பேசிக் கான்செப்ட் தான், சின்ன விஷயம் தான். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மூவ் பண்ணுது பொட்டென்ஷியல். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் பண்ணுது. ஏன் இப்படி சொல்கிறேன்? அஸ்யூம் ஏன் சொன்னேன்? பிகாஸ் டைரக்ஷன் இஸ் கிவன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குனாக்கா கண்டிப்பாக பாசிட்டிவ் கீழே இருக்கும், நெகட்டிவ் மேலே இருக்கும். கரெக்ட்? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 0 வோல்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, பட் சி பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குது? வோல்டேஜ் நெகட்டிவில் இருக்குது. இட் இஸ் சம் -2 வோல்ட். கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு? யூ ஆர் கெட்டிங் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் பொட்டென்ஷியல் ஃபார் சி. கரெக்டாக? ஸோ நெகட்டிவ் வேல்யூ பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா லோ பொட்டென்ஷியல்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஹை பொட்டென்ஷியல், இதுக்கு லோ பொட்டென்ஷியல். ஸோ அப்போ ரிலேஷன் எப்படி வரும் உங்களுக்கு? VA ஈக்குவல் டு VB, இது Bயில், இது B பாயிண்ட், இது A பாயிண்ட், இது C பாயிண்ட். ஓகே, ஸோ VA ஈக்குவல் டு VB will be greater than VC. This will be the relation for the potential. Clear? இது வரைக்கும் புரிஞ்சா என்னென்ன பார்த்துருக்கோன்ட்டு? சி, ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தோம், அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட டேரக்ஷன் என்னென்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு நியூமெரிக்கல் பார்த்துருக்கோம். ஓகே, இன்னொரு நியூமெரிக்கல், ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்கான நியூமெரிக்கல் உங்கள் NCERTயில் வந்து 2.3ல் இருக்குது. ஓகே, இஃப் யூ ஹேவ் த புக் எக்ஸசைஸை போய்ட்டு 2.3 பாருங்கள். 2.3ல் இந்த நியூமெரிக்கல் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஃபுல்லாக எழுதலை, ஐ ஜஸ்ட் ரோட் த ஹிண்ட் ஹியர். ஓகே, என்னென்னா சி, பாயிண்ட் A அண்ட் பாயிண்ட் B ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, ரெண்டு பாயிண்டில் Q1க்கு வந்து 2 மைக்ரோ கூலம் அண்டு பாயிண்ட் 2 வந்து Q2 இருக்குது. அதுக்கு வந்து வேல்யூ வந்து -2 மைக்ரோ கூலம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட் இஸ் 6 மீட்டர். ஓகே, ஐம் சாரி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட் இஸ் 6 சென்டிமீட்டர். அதை வந்து நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.06 மீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? ஐடென்டிஃபை த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஐடென்டிஃபை அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். யூ நீட் டு ஃபைண்ட் த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். எந்த இடத்துல வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்ட் திங் என்னென்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு? ஓகே, ஸோ ஐ திங்க் செகண்ட் கொஸ்டினுக்கு உங்களால் இப்போயே ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டைரக்ஷன் இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, நான் எப்படி வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸை கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ கிவன் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட் A இங்கே இருக்குது, பாயிண்ட் B இருக்குது. சார்ஜ் வந்து 2 × 10⁻⁻6 கூலம். இந்த இடத்துல -2 × 10⁻⁻6 கூலம். ஓகே, சார்ஜ் இந்த சைடில் இருக்குது. ஓகே, லெட் அஸ்
assume that charge is moving is in this direction. Okay, let us assume charge moving is in this direction. இல்லை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுதில்ல. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், we need to find x somewhere here. ஓகே, இந்த ஆக்சஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் P இருக்குது. ஓகே, let us assume that point P is here. ஓகே, இந்த Pயில் தான் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா it will be like this. ஓகே, ஸோ perpendicular to this line. ஓகே, இந்த லைனுக்கும் இதுக்கும் perpendicular distance இருக்கும். சரியா? ஸோ somewhere it will be around like this. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாட் வில் பி தட் டிஸ்டன்ஸ்? ஸோ என்ன பண்ணிட்டோம், நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், இது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து 0.06 minus x. ஓகே, let us assume this distance x and this one is 0.06 minus x. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும், டோட்டல் பொட்டென்ஷியல் இஸ் 0. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல எத்தனை பொட்டென்ஷியல் இருக்கும்? there are two charges. 2 சார்ஜ் இருந்தாக்கா எத்தனை பொட்டென்ஷியல் இருக்கணும்? there should be 2 potential, v1 and v2. கரெக்டாக? அப்போ நெட் பொட்டென்ஷியல் என்ன கிடைக்கும்? v equal to v1 plus v2. கரெக்டாக? ஸோ நமக்கு என்ன தெரியும், ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் நெட் பொட்டென்ஷியல் will be 0. am I right or wrong? கரெக்டாக? ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் we know that v1 plus v2 equal to 0. அப்போ can we write v1 equal to minus v2? correct? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்படேட்டிவ் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ எப்போல்லாம் வந்து ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, ஓகே, டைரக்ட்லி யூ கேன் ரைட் v1 equal to minus v2. ஓகே, டைரக்ட்லி. இது எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியாது. v1 equal to minus v2 எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. பட் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்லியிருக்கேன். நெட் சார்ஜ் மூலமாக வந்திருக்கு. ஓகே, ஸோ எப்போல்லாம் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ யூ நீட் டு டைரக்ட்லி அப்ளை திஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள் தான். v1 என்னது, இந்த பாயிண்ட் ஏல என்ன வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. we know that பொட்டென்ஷியலோட ஃபார்ம்னா kq by r. கரெக்டாக? ஸோ kq1 divided by x. similarly what will be the value of v2? kq by r, அதாவது kq2 divided by x. x என்னதுன்னு இடத்துல 0.06 minus x. கிளியர்? ஓகேயா? புரிஞ்சா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், k கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன, q1 by x, q2 by 0.06 minus x. am I right? கரெக்டாக? ஸோ q1 என்னது 2 into 10 power minus 6, q2 என்னது minus 2 into 10 power minus 6. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஓகே, minus and minus will become plus. so 2 into 10 power minus 6 plus 2 into 10 power minus 6. so again 2 and 2 cancel பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைனிங் என்ன, 1 by x divided by 1 by 0.06 minus x. so just ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x equal to 0.06 minus x. இந்த x இந்த சைடு வந்துச்சுன்னா 2x equal to 0.06 and therefore x equal to 0.03. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், we can say that இது ரெண்டும் இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குனாக்கா at this point 0.03, அதாவது மிடில் பாயிண்டில் there is a surface. okay, this surface is known as equipotential surface. புரியுதா? this surface is known as equipotential surface. ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து எத்தனை பாயிண்ட் வச்சாலும் you will get the same value for potential. clear? அண்ட் இதோட செகண்ட் பார்ட் கொஷின் இதுலேயே இருக்குது ஆன்சர். ஓகே, ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸோட டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குது, இட் இஸ் இன் திஸ் டைரெக்ஷன் and electric field direction should be perpendicular to this direction. so electric field will be in this direction. புரியுதா? so that was an important derivation. so let's move to the next topic. அதாவது what will be the relation between E and V. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உங்களோட பொட்டென்ஷியலுக்கும் what will be the relation ன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ we know that. ஓகே, டெரிவேஷன் நான் போடுற மாதிரி போடுங்க. இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் திஸ். ஓகே, டோன்ட் கோ பை என்சிஆர்டி டெரிவேஷன். ஓகே, என்சிஆர்டியில் கான்செப்ட் படிச்சுக்கலாம், பட் டெரிவேஷன் வந்து என்னோட மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். இட் வில் பி பெஸ்ட். ஓகே, நவ் we know that potential difference between 2 points A and B என்ன கொடுப்போம்,
VA minus VB னு கொடுப்போம் கரெக்டாக. we know that potential difference between 2 point A and B will be VA minus VB, which is nothing but minus integral of B to A E dot dr வெக்டாரில் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. when 2 points are very close, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா can I rewrite this equation as this equation? change in volt, I mean change in potential small dV. ஓகே, அண்ட் சின்ன பாயிண்ட்டை பற்றி பேசினா யூ கேன் ரிமூவ் த இன்டெக்ரல். ஓகே, இன்டெக்ரல்னா ஃபார் டோட்டல் பாயிண்ட், பட் ஸ்மால் பாயிண்ட்டை பற்றி பேசினா வி வில் ரிமூவ் த இன்டெக்ரல். இன்டெக்ரல் ரிமூவ் பண்ணாக்கா மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இந்த ஸ்டெப் புரிஞ்சா என்ன பண்ணால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஐ எம் அஸ்யூமிங் த இட் ஹேஸ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ். ஸோ டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரலுக்கு பதிலாக ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ இ டாட் டிஆர். கிளியர்? நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டிஆரை வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். டிஆர்ன்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். மை டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி எனிவேர். இட் கேன் பி ஐதர் எக்ஸ் டைரக்ஷன் ஆர் ஒய் டைரக்ஷன் ஆர் ஜெட் டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த டிஆரை வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டேன். ஓகே, மைனஸ் இ வெக்டார், இந்த இடத்துல வெக்டார் இருக்குது, மைனஸ் இ வெக்டார் இன்டூ dxi வெக்டார், ஐ மீன் xi கேப், dyj cap, dz k cap. Okay, it can be either in the x direction or y direction or z direction. Correct? புரியுதா? இப்போ அடுத்து if E is in, நம்ம வந்து ஈக்கும் வந்து 3 டைரெக்ஷனும் இருக்குது. இட் கேன் பி ஐதர் எக்ஸ் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன் ஆர் z டைரெக்ஷன். பட் அந்த ஒரே ஒரு டைரெக்ஷன், இப்போ எக்ஸ் டைரெக்ஷன் எடுத்தோம்னா அந்த ஃபுல் சிஸ்டமில் இட் வில் பி அலாங் எக்ஸ் டைரெக்ஷன் ஒன்லி. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிவிட்டேன், இஃப் இ இஸ் இன் எக்ஸ் டைரெக்ஷன், ஒரு வேளை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், இ வெக்டார் வந்து எப்படி மாறிடும், EXI கேப்பாக மாறிடும். நம்ம ரைட் வரும், இ வெக்டார் வில் பிகம் EXI கேப். இதுக்கு ஜே அண்ட் கே கேப் வராது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் கொடுக்க முடியும். ஐதர் இட் கேன் பி எக்ஸ் டைரெக்ஷன் ஆர் ஒய் டைரெக்ஷன் ஆர் Z டைரெக்ஷன். ஓகே, ஸோ இஃப் ஐ எம் கன்சிடரிங் இட் ஆஸ் எக்ஸ் டைரெக்ஷன், அப்போ மைனஸ் EXI கேப் டாட் இந்த ஃபுல் டேர்ம் இங்கே இருக்குது, dxi கேப் ப்ளஸ் dyj கேப் ஆர் dz k கேப். இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ வெக்டார் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகே, ஐ கேப்பும் ஐ கேப்பும் மாற்றண்டா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். ஐ டாட் ஐ வில் பி 1. ஸோ EX இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். ஐ கேப் வில் பிகம் 1. ஐ கேப் அண்ட் ஜே கேப் பண்ணால் 0, ஐ கேப் அண்ட் கே கேப் பண்ணால் 0. கரெக்டாக? ஸோ ரிமைனிங் வில் பி dv ஈக்குவல் டு மைனஸ் EX dx. கரெக்டாக? E electric field in the direction of x into displacement in the direction of x. Okay, with this we can easily say electric field in the direction of x வேணும்னா you can just cross multiply this minus dv divided by dx. ரொம்ப 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 important, very very important relation for competitive exams. Okay, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரெக்ஷனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியணுன்னாக்கா வாட் யூ நீட், சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் டிவைடட் பை த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் EX. ஓகே, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, dv பை dxனால் என்னென்னா பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஓகே, வெலாசிட்டி கிரேடியன்ட் ஞாபகம் இருக்கா? வெலாசிட்டி கிரேடியன்ட் என்ன சொல்லுவோம், dv பை dxனால் we call it as velocity gradient, which means that ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வருதோ தட் இஸ் known as velocity gradient. சிமிலர்லி பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் என்னென்னா ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வாட் வில் பி த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார் தட் வில் பி கால்ட் as potential gradient. Okay, so potential gradient is also known as what, electric field in a particular direction. For example, electric field in y direction வேணால் என்ன பண்ணுவோம், மைனஸ் dv by dy. அதே மாதிரி z direction வேணால் மைனஸ் dv by dz. ஓகே, now what does this minus sign indicate? மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுது? see, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ எம் கன்சிடரிங் a charge here, charge q here. ஓகே, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரெக்ஷன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. அப்போ நம்மளோட 3 சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். let it be any surface. சரியா? it is not necessary that equipotential surface தான் இருக்கணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு 3 பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் அதிகமாக ஹையர் த டிஸ்டன்ஸ்
லோவர் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் கம்மியாகிட்டே போது உங்களோட வோல்டேஜ். ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இசட் ஈக்குவல் டு டிவி பை டிஇசட் இருக்குது. நான் டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேல்யூ வந்து கம்மியாகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கம்மியாகுதுன்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வோல்டேஜ் கம்மியாகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல என்னோடய சார்ஜ் இருக்குது. ஓகே, சார்ஜோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்டில் சார்ஜோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ வோல்டேஜ் வந்து அதிகம். ஸோ நான் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் கொண்டு வந்துட்டேன். இந்த பாயிண்டில் வோல்டேஜ் வந்து இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது வோல்டேஜ் வில் பி ஃபெல்ட் லெஸ்ஸர். அப்போ என்ன ஆகிடுச்சு? டிவியோட வேல்யூ வந்து கம்மியாகிடுச்சு. ஓகே, ஸோ அது சொல்கிறதுக்கு தான் இது. ஸோ ஆஸ் வி இன்க்ரீஸ் ஃப்ரம் அவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சார்ஜ் த வோல்டேஜ் வில் பி டிக்ரீஸிங். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, கிளியராக? ஸோ பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் என்னன்னு தெரிஞ்சால் இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ் வரும் உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாமில். வெரி இம்பார்ட்டன்ட். சிபிஎஸ்சிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் போவோம். பொட்டென்ஷியல் டைபோல், ஐ மீன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். சரியா? டைபோல்னு கன்சிடர் பண்ணாலே 2 பாயிண்ட் வந்துடும், ஏ அண்ட் பி. ஓகே, இது வந்து மைனஸ் q, இது வந்து ப்ளஸ் q. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் மைனஸ் q as a ரெஃபரன்ஸ். 0,0 வந்து மைனஸ் q இருக்குது. ஓகே, திஸ் பாயிண்ட் இஸ் 0,0. ஓகே, ஸோ இந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 2a. கரெக்டாக? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் 2a வரும்ன்றதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2a. ஓகே, கிளியர்? இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் டெல்டா எக்ஸ். ஓகே, லெட் திஸ் பி த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எக்ஸ். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஈக்குவேஷன் வரும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு. ஒரு டைபோலில் இருந்துச்சுன்னா வாட் வில் பி த பொட்டென்ஷியல். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? Now statement எப்படி எழுதணும்னா, we have taken a uniform electric field in a positive direction. Okay, we have taken a uniform electric field in a positive direction. சரியா? Now in the electric field we are taking a dipole. Okay, we are taking a dipole in a direction theta with the electric field. Okay, electric fieldல இருந்து ஒரு theta ஆங்கிளுக்கு ஒரு dipole கன்சிடர் பண்ணியிருக்கோம். Okay, now what will be the relation between E and V? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன்? ஜஸ்ட் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் டிஃப்ரென்ஷியபிள் வேல்யூ எதுவும் இருக்குல்ல, டெல்டா எடுத்துக்கிறேன். ஓகே, சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியர்? ஸோ சேஞ்ச் இன் வோல்டேஜ் என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் என்ன அர்த்தம்? விபி மைனஸ் விஏ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Change in potential is given by VB minus VA. So can I write minus of VB minus VA divided by delta X? Clear? Minus of VB minus VA divided by delta X. Okay, now இதில் VA வந்து 0. ஏன் 0 ஆகுது VA? Because VA ஓட வேல்யூ எங்கே இருக்குது? VA is at reference point. கரெக்டாக? ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்கப்போ உங்களுக்கு வியோட வேல்யூ என்ன வரும்? KQ by ஆரோட வேல்யூ என்ன? ஆர் வந்து 0 ஆகிடுச்சா இந்த ஃபுல் வேல்யூ வில் பிகம் 0. சரியா? ஸோ அதனால் VA is 0. கரெக்ட்? அப்போ மீதி என்ன இருக்குது? ஈக்குவல் டு மைனஸ் VB by delta X. ஓகே, மைனஸ் VB by delta X. நான் டெல்டா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்னென்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள் ABC. ஓகே, this is a triangle ABC. correct? ABC. okay, so in the ABC triangle cos theta equal to என்னது? adjacent by hypotenuse. so delta x divided by 2a. அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். so cos theta equal to delta x divided by 2a. delta x equal divided by 2a. delta x equal to what? 2a cos theta. delta x equal to 2a cos theta. just substitute the value here. அப்போ delta x equal to 2a cos theta. now நமக்கு என்ன வேணும்? ஒரு ரிலேஷன் தேவை. அதாவது VB equal to minus 2a cos theta ன்னு எழுதலாம். VB equal to minus 2a cos theta. 2ae cos theta. clear? VB equal to what? minus 2ae cos theta. this is an important relation for potential and what? electric field.
எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரிலேஷன் இதுதான். கிளியராக இருக்கா? ஓகே, கிளியர். இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸ்டில் நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, டைபோலுக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வரோம் நம்ம. ஓகே, டைபோலுங்கிற வார்த்தை வந்து நமக்கு இன்னும் வரல உள்ள. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம், அந்த வார்த்தையை கொண்டு வர போகிறோம். எப்படின்னா, யூ நோ தட் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், U ஈக்குவல் டு KQ டிவைடட் பை, ஐம் சாரி ஃபார் தட், 1 minute. சி, யூவோட ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, KQ1 Q2 டிவைடட் பை Rன்ட்டு பார்த்தோம் நம்ம. கரெக்டாக, பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். கரெக்டாக, ஒர்க் டன் என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜி. W ஈக்குவல் டு U which is equal to KQ by Q1 Q2 divided by R. ஓகே, அண்ட் உங்களுக்கு என்ன தெரியும், KQ by R என்ன சொல்லிக்கலாம், பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். V equal to KQ by R, am I right? So can I write U equal to W, okay, potential energy is nothing but work done, equal to what, V, potential into Q, VQ. U equal to W equal to VQ. Okay, so just substitute here. இந்த இடத்துல let the work done be potential energy U which is equal to Q into Vக்கு பதிலாக VBன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, Q into VB. ஸோ VBயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நம்ம, which is equal to Q into 2AE cos theta. clear, 2AE cos theta. இப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள், 2QA இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், it is the strength of the dipole சொல்லியிருக்கேன், 2QA. ஓகே, which is nothing but electric dipole moment P. கரெக்டாக, ஸோ W equal to minus PE cos theta. இதுதான் உங்களோட required ஈக்குவேஷன். எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் P வெக்டார் இன்ட்டு E வெக்டார். நான் இந்த cos thetaவை வந்து நான் வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டாக்க மைனஸ் P வெக்டார் இன்ட்டு டாட் E வெக்டார். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஃபார்முலா ஃபார் வாட், உங்களோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் டைபோலுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. கிளியர். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இனிஷியலி வி டூக் ஈக்குவல் டு கிரேடியன்ட். ஓகே, இந்த கிரேடியன்ட் எடுத்தோம், அப்புறம் டெல்டா விக்கு பதில் VB மைனஸ் VA போட்டோம். கரெக்டாக, அண்ட் டெல்டா எக்ஸுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் சிமிலர் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொண்டு வந்தோம். VBக்கு ஒரு வேல்யூ கொண்டு வந்தோம். வி நோ தட் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் KQ by QQ2 divided by R. ஓகே, அதில் வந்து இதை வின்னு மாற்றிட்டோம். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த ஈக்குவேஷன் ஹியர், யூ வில் கெட் U vector equal to minus P dot, sorry, energy equal to minus P dot E, where P is the potential electric dipole moment and E is the electric field. ஓகே, ஸோ இதில் வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. இந்த E வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, உங்களோட எனர்ஜி எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, காஸ் தீட்டா. ஓகே, ஒருவேளை உங்கள் தீட்டா வந்து 0, ஒருவேளை தீட்டா 90 இல்லை 180. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்டாக, உங்கள் டைபோல் மூமெண்ட்டும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, டைபோல் மூமெண்ட்டும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ தீட்டா என்ன ஆகிடுது, தீட்டா இஸ் 0, காஸ் 0 என்னது 1. அப்போ உங்கள் பொட்டென்ஷியல் என்னது, உங்களோட எனர்ஜி என்ன வரும், ஜஸ்ட் மைனஸ் P டாட் C, அதாவது மைனஸ் P டாட் E. அது கரெக்டாக புரியுது என்ன சொன்னேன்ட்டு. ஒருவேளை என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, நான் அப்ளை பண்ண பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டும் இந்த சைடில் இருக்குது. அதாவது இப்படி இருக்குது, என்னோடய சார்ஜும் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகிடுது, என்னோடய எனர்ஜியோட வேல்யூ வந்து வில் பி மேக்ஸிமம். ஓகே, என்னோடய எனர்ஜி வேல்யூ வில் பி மினிமம் பிகாஸ் மைனஸ் P வெக்டார் டாட் E வெக்டார்னு பார்த்தோம். அதாவது மைனஸ் P டாட் E காஸ் தீட்டான்னு பார்த்தோம். காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்துச்சுன்னா மைனஸ் PE. ஓகே, எனர்ஜி வில் பி மினிமம் அட் தீட்டா ஈக்குவல் டு 0. அதுவே நான் தீட்டா ஈக்குவல் டு 90 வச்சுட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில், என்னோடய டைபோல் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும், காஸ் 90 வில் பிகம் 0. ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குது, உங்களோட டைபோல் எப்படி இருக்குன்னா இது என்ன கண்டிஷன் ஆகிடுது, ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ஆகிடுது. கரெக்டாக, ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸாக எனர்ஜி இருக்காது. கரெக்டாக, ஸோ U ஈக்குவல் டு 0. புரியுதா? அதே மாதிரி இஃப் மை தீட்டா இஸ் 180 டிகிரி, இந்த இடத்துல வந்து என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, நான் அப்ளை பண்ணுற டைபோல் மூமெண்ட் வந்து இந்த சைடில். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, என்னோடய டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு,
இந்த சைடில் இப்படி இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ணுறோம் கரெக்டாக. அப்போ என்ன ஆகுது, தீட்டா வந்து 180 டிகிரி ஆகுது. 180னா -1, அப்போ பாசிட்டிவ் பிஇ, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி பிஇ கிடைக்குது கரெக்டாக. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்டுன்னு பார்த்தா தீட்டா = 0 தான் மோஸ்ட் ஸ்டேபிள். எப்போவுமே என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் பண்ணுதுனாக்கா நம்ம சார்ஜஸும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் மூவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். மோஸ்ட் அன்ஸ்டேபிள் எதுன்னு பார்த்தோம்னா தீட்டா = 180 டிகிரி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, என்னோடய டைப்போலை நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போனேன்னா இதுதான் வந்து மோஸ்ட் அன்ஸ்டேபிள். ஏன்னா இதுக்கு தான் நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய எனர்ஜி கொடுத்து we are trying to move this in this direction. ஓகே, அப்போ what will be the energy, என்னோட கொஷன் நல்லா கவனிங்க, what will be the energy for moving a charge in the opposite direction? என்ன எனர்ஜி கிடைக்கும், ஃபஸ்ட் என்ன ஆகும், சார்ஜ் will try to move in this direction கரெக்டாக. சார்ஜ் will try to, எலக்ட்ரிக் டைபோல் will try to move in this direction. அப்போ எனர்ஜி இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணால் என்னது, -PE கரெக்டாக. இப்போ இந்த தாண்டி ஐ நீட் டு கிவ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஆஃப் பிஇ, அப்போ தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகும் மூவ் பண்ண சரியா. ஸோ அப்போ பிஇ மைனஸ் ஆஃப் பிஇ பண்ணோம்னா 2PE. ஓகே, திஸ் இஸ் த எனர்ஜி ரெக்வயர் ஃப்ரம் பிரிங்கிங் த மெட்டீரியல் ஃப்ரம் ஸ்டேபிள் டு அன்ஸ்டேபிள் சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, கிளியர், புரிஞ்சா? இன்றைக்கி டாபிக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டெரிவேஷன் இருக்க லெசன் தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நோ அதர் கோ, ஜஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, லிசன் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு டூ திஸ். ஓகே, நோட்ஸை ப்ராப்பராக எடுங்க. அண்ட் வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ளேலிஸ்ட் அப்டேட் ஆகிட்டே வருது. ஜஸ்ட் ஃபாலோ இட் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.